அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது வழக்கு பதிவு செய்ய பிறப்பித்த உத்தரவு செல்லும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ். இந்த வழக்கினுடைய பின்னணி மற்றும் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கடந்த 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்ட அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய வேட்புமனுவில் சொத்து விவரங்கள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தகவல்களை தவறாக தெரிவித்ததாக கூறி அவருக்கு எதிராக மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தைச் சேர்ந்த மிலானி என்பவர் சேலம் நீதிமன்றத்தில் ஒரு தனிநபர் புகார் மனுவை தாக்கல் செய்திருந்தார். அந்த புகார் மனுவை விசாரித்த சேலம் நீதிமன்றம் அந்த புகார் குறித்து விசாரணை நடத்தி முகாந்திரம் இருந்தால் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று சேலம் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசாருக்கு சேலம் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. சேலம் நீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஆரம்ப கட்டத்தில் இந்த காவல்துறை விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. இந்த மனு மீதான இறுதி விசாரணை நீதிபதி வேல்முருகன் முன்பு நடைபெற்றது. அப்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதம் என்னவென்றால், புகார்தாரர் மினானி எடப்பாடி தொகுதியை சார்ந்தவர் அல்ல, தேர்தலில் போட்டியிட்டவர் அல்ல, அது மட்டுமல்லாமல் வேட்புமனுவில் எந்த ஒரு தகவலையும் மறைக்கவில்லை, இந்த புகாரே விசாரணைக்கு உகந்ததல்ல, அதனால் அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டது. ஆனால் காவல்துறை தரப்பில் சேலம் நீதிமன்ற பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில ஏற்கனவே சேலம் மாவட்ட குற்றப்பிரிவு வழக்கு பதிவு செய்து விட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இந்த வழக்கில் இன்றைக்கு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். நீதிபதி வேல்முருகன் அளித்த அந்த தீர்ப்புல எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் காவல்துறையினுடைய அந்த விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். நன்றி சுரேஷ், உங்களுடைய விவரங்களுக்கு.